வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்னைக்கு கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்தீங்கன்னா கொரநாட்டு கருப்பூர். இந்த கொரநாட்டு கருப்பூரில் அருமையான ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கருப்பூருங்க. கொரநாட்டு கருப்பூரில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது பூம்புகார் செல்லும் சாலை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது பூம்புகார் செல்லும் சாலை. இதுக்கு முன்னாடி வந்து கும்பகோணம் போகிறது, அப்படியே இந்த சைட்லேருந்து இப்படி போனால் கும்பகோணம் போகிற மெயின் ரோட் பக்கத்தில் அருமையான வீட்டு மனை ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கொரநாட்டு கருப்பூர். இந்த கொரநாட்டு கருப்பூரில் பெட்டிக்காளி கோயிலுக்கு பக்கத்தில், அந்த பெட்டிக்காளி கோயில் ஆர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா மெயின் ரோட்டில், அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரம் கரெக்டாக 1 கிலோமீட்டரில் ஒரு அருமையான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு. கார்னர் ஃப்ளாட்டு, நல்ல ஒரு லொக்கேஷன். ஏரியா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் நகர். லோட்டஸ் நகர், இந்த ஏரியா பேர் வந்து லோட்டஸ் நகர். இந்த லோட்டஸ் நகரில் தான் இடம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. அருமையான லொக்கேஷன். ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்கும். உங்களுக்கு 3 ஃபேஸ் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஃப்ளாட்டில் 3 ஃபேஸ் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. மனைக்கு பக்கத்தில் வீடும் கட்டிட்டாங்க, வீடு கட்டி குடியும் வந்துட்டாங்க. பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி குடி வந்துட்டாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லொக்கேஷனில் டிடிசி அப்ரூவோட அருமையான ஒரு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க. லேண்டு ஸ்கொயர் ஃபீட், லேண்டோட மொத்த அளவும் பார்த்தீங்கன்னா 2165 சதுர அடி. தெற்கு பார்த்த மனை தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ஏரியாலலாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அருமையான ஒரு மனை, கம்மியான விலை. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1300 ரூபா தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்தேன். இந்த கார்னர்லேருந்து ஆரம்பித்து அந்த லாஸ்ட் வரையும் ஃபென்சிங் வரும், ஃப்ரண்டேஜ் வரும். பேக் சைடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பேக் சைடு. மொத்தம் டோட்டல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2165 சதுரடி. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1300 ரூபா தான் சொல்கிறாங்க. 2D பிளான் பார்த்துடலாம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கொரநாட்டு கருப்பூர். கொரநாட்டு கருப்பூரில் லோட்டஸ் நகரில் தான் இந்த மனை அவைலபிளாக இருக்குங்க, விற்பனைக்கு வந்திருக்கு. ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சவுத் ஃபேஸிங், தெற்கு பார்த்த மனை. ஃப்ரண்ட்டு வந்து 36 அடி உங்களுக்கு அகலம் வந்துடுங்க. கரெக்டான ஒரு அகலம் 36 வந்துடும். அந்த கார்னரில் வந்து ஒரு 7 அடி வந்துடும். ஓகேங்களா, 7 அடி நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு திசை 46, பின்புறம் வடக்கு திசை பார்த்தீங்கன்னா 53 வந்துடும். அதுமாரி மேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50 அடி வந்துடும். ஃப்ளாட் நம்பர் வந்து 18 நம்பர் ஃப்ளாட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ரோடு சூப்பரான ரோடு, 20 அடி ரோடு வந்துடுது. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா கொரநாட்டு கருப்பூரில் தான் இந்த ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அந்த மொத்த நீளமும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு 53 வந்துடுங்க. கிழக்கு திசை 53 அடி வந்துடும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே உங்களுக்கு 53 அடி அந்த ரேஞ்ச் வந்துடும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 அடி வந்துடும். உங்களுக்கு நல்ல ஒரு லொக்கேஷனில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1300 ரூபா தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு 1300 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்கிறாங்க. நெகோசியேஷன் உண்டு, ரொம்ப கிடையாது. டிடிசி அப்ரூவ்டு இருக்குங்க. உடனே நீங்கள் வந்து கட்டடம் கட்டக்கூடிய அருமையான ஒரு லொக்கேஷனில் சூப்பரான ஒரு மனை விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரேட் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அந்த கொரநாட்டு கருப்பூரில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட், அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் பஸ் ஸ்டாண்ட், கும்பகோணம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். உங்களுக்கு ரவுண்டபிட்டு உங்களுக்கு 2 கிலோமீட்டரில் வந்துடும். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபெசிலிட்டி, ட்ரிங்கிங் வாட்டர், கிளியர் வாட்டர், பக்காவான ஒரு குடிநீரோட. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ரேட்டு கம்மியாக ஒரு 1300 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஃப்ளாட்டு. உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளாட்டு. வீடு கட்டக்கூடிய இடமும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு டிடிசி அப்ரூவோட டாக்குமெண்ட் கிளியராக பக்காவாக இருக்குது. வாங்க ஃப்ளாட்டை ஃபுல்லாக பார்த்துருவோம். இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சைடும் ஒரு இது வந்து காம்பவுண்ட் வந்துடுது. உங்களுக்கு சைடில் லெஃப்ட் சைடும் காம்பவுண்ட் வந்துடுது, பேக் சைடும் காம்பவுண்ட் வந்துருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லும் ஃபென்சிங் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஃப்ரண்ட்டும் க்ளீன் பண்ணி இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃப்ரண்ட் சைடும் ஃபென்சிங் போட்டாங்க. ரோடு கிளியராக இருக்குது. லாஸ்ட்டு கார்னர் ஃப்ளாட்டு, சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஒரு கார்னர் ஃப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது. நான் அந்த சைட்டுக்குள்ளே இறங்குறேன் பாருங்களேன். சுற்றிலும் உங்களுக்கு இடம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. உங்களுக்கு 53 அகலங்கும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது கும்பகோணத்துலேருந்து ரொம்ப பக்கம். உங்களுக்கு கொரநாட்டு கருப்பூரில் நல்லா பார்த்தீங்கன்னா பெட்டிக்காளி கோயிலேருந்து ரொம்ப பக்கம், ஒரு 1/2 கிலோமீட்டரில் இந்த மனை விற்பனைக்கு வந்திருக்கு. லோட்டஸ் நகர் ஏரியா பேர் நல்லா இருக்குது. பக்கத்து வீட்டில் 3 ஃபேஸ் கனெக்ஷன் தான் எடுத்துருக்காங்க அவங்க. இந்த ரோடும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 அடி ரோடு வந்துடும். ஆப்போசிட் மனையும் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரோடு வந்து நல்ல ஒரு தார் ரோடு போட்ட உங்களுக்கு டிடிசி அப்ரூவோட, அதுவும் இல்லாமல் EB கனெக்ஷனோட
வாட்டர் வந்து கிளியர் வாட்டரோட அருமையான ஒரு மனை விற்பனைக்கு வந்திருக்கு. பக்கத்தில் வீடும் அவைலபிள். அவங்களும் ஸ்டாஃப் கேட்டகரி தான். டீசெண்டான ஏரியா, எல்லாமே வந்து ஜென்யூனான பார்ட்டி. அதுமாரி பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிட்டாங்க. உங்களுக்கு வீடு குடியும் இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பின்புறம் வீடும் இருக்குது. மனைக்கு சுற்றிலும் ஒரு 3 பக்கமும் வீடு இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷன். இங்கேருந்து பார்த்தா மெயின் ரோடு தெரிகிற மாரி அருமையான ஒரு லொக்கேஷனில் மனை விற்பனைக்கு வந்திருக்கு. உங்கள் நண்பர்களுக்கு யாரும் மனை வேணும்னு கேட்டால் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அருமையான ஒரு மனையை விற்ற வேண்டாம். நன்றி, வணக்கம். மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது எல்லாருமே சொல்றது. இவர் ஸ்டைல்ல சொல்லுவாரு, பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவியல். இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல். நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னது சொல்றது, நீ தான் சொல்லிட்டே. எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வருது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்